உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான ஸ்பைசியான ஒரு புலாவ் ரெசிபி. வெஜிடபிளை வச்சு செய்யக்கூடிய ஒரு மசாலா புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணினது, ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணினது, 4 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணினது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணினது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணினது, கொஞ்சம் மல்லி இலை பொடியாக கட் பண்ணினது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், புலாவ் மசாலா தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு, நார்மல் ரைஸில் வச்ச 1/2 கிலோ சாதம். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸில் கூட சாதம் வடித்து எடுத்துக்கலாம். புலாவ் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, 5 கிராம்பு. ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரோஸ்ட் ஆனதும் இது ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து இன்னொரு பேனை வச்சு பேன் சூடானதும் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒன்ஸ் நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். அடுத்து பச்சை மிளகா உள்ள சேர்த்திடலாம். இதையும் ஒன்ஸ் கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் தக்காளி உள்ள சேர்த்து தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இந்த காய்கறி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட், முள்ளங்கி, பாகக்காய் தவிர மற்ற எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் இதை நல்லா கலந்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. ஒன்ஸ் எல்லாம் கலந்துட்டு தேவையான அளவு உப்பு, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும். இந்த தண்ணி ட்ரை ஆக வரைக்கும் ஒரு லிட்டு வச்சு மூடி வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஒன்ஸ் கிளறி விட்டுட்டு மல்லி இலை உள்ள சேர்த்து ஒன்ஸ் கலந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும், கட்டியாக இல்லாமல் பார்த்துக்குங்க. எல்லா பக்கமும் ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட சுவையான மசாலா புலாவ் ரெடி ஆயிடுச்சு.
ஆனியன் ரைதாவோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.